நான் வந்து கோல் கார்டு எழுதிட்டேன். அந்த கோல் கார்டு வந்து டெய்லி வந்து பாக்குறது, படிக்கிறது, அதை பத்தியே யோசிக்கிறது அப்படின்னு போயிட்டு இருக்கு. என்னோட சிந்தனை ஃபுல்லாவே வந்து பாசிட்டிவ் தாட் தான். நெகட்டிவ் மைண்ட்ல இருந்து நான் இப்ப பாசிட்டிவ் தாட்ல மாறி இருக்கேன். ஆக்சுவலா வந்து என்னோட லைஃப் ஃபுல்லாவே வந்து ஆடியோல கேட்கிற மாதிரி தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நல்லா வந்து சேலரி, நல்ல சம்பளம், நல்லா போயிட்டு இருந்துச்சு லைஃப். ஆனா இது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு மெடிக்கல் செலவு. அதுல வந்து ஏற்பட்ட பல லட்சங்கள் செலவு. அதுல இருந்து நாங்க இன்னும் மீண்டு வரவே இல்லை. அதுக்குள்ளயும் பாத்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணம். கல்யாணத்துல நாங்க வந்து எல்லாமே வந்து எங்களோட ஃபுல் சேவிங்ஸ் எல்லாமே கல்யாணத்துல போயிடுச்சு. அவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டு 40 லட்சம் ரூபாய் கையில வாங்கினாரு. ஆனா அந்த 40 லட்சத்துல 30 லட்சம் கல்யாண செலவு பண்ணிட்டோம். 10 லட்சம் எங்களோட சேமிப்புன்னு நாங்க வச்சிருந்தோம் நாங்க. அது அப்படிதான் இருந்தது. ஆனா இப்போ வந்து நாங்க ஏதாவது ஒரு இன்கம்குள்ள போகணும்ன்ற கட்டாயத்துல இருக்கோம் நாங்க. ஏன்னா ரெண்டு பொண்ணும் கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எதிர்பார்ப்பு இது. அவங்க எங்களை கைவிடல. எல்லாமே இப்ப வரைக்கும் அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலுமே ஹஸ்பண்ட் அவருக்கு என்னன்னா, ஐயோ நாளா சம்பளம் வாங்கி கையில வச்சிருந்து செலவு பண்ணிட்டு இருந்தது இப்போக இப்போ வந்து பசங்க குடுத்து நம்ம வாங்கி செய்யணுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருக்கு. அதனால வந்து அவங்கள கேட்கறதுக்கு தயங்குறாரு. அது அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால நாங்க வந்து இன்கம்குள்ள போகணுன்ற எண்ணத்துல நாங்க வந்து முடிவு எடுத்திருக்கோம். அந்த முடிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உயிர் உயிராயிட்டு வந்துட்டே இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து நாங்க வந்து இன்கம்குள்ள போயிடுவோன்றது எதிர்பார்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து சார் சொன்னாரு முதல்ல. நான் கரெக்டா வந்து ஆகஸ்ட்ல இருந்து தான் கேட்க ஆரம்பிச்சேன் இத ஆடியோ வந்து ஃபுல்லா வந்து நல்லா. அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த ஆடியோ வந்து 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயர் ஆகி, ஆனா நான் வந்து முதல்ல 4 வரி தான் கேட்டேன். என்னடா இதெல்லாம் போய் சும்மா வந்து கேட்கறது அப்படின்ட்டு ஒரு 4 வரி தான் கேட்டேன். அதுக்கு மேல நான் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் என்னதான் இருக்குதுன்னு கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு வந்து ஃபுல்லா ஒரு தடவை கேட்டேன். சரி இதுல வர்றது புரியலன்னு மறுபடியும் இன்னொரு தடவை கேட்டேன். அப்படி ஆரம்பிச்சதுதான். ஆகஸ்ட் மாசத்துல இருந்து தான் நான் வந்து தெளிவா கேட்க ஆரம்பிச்சேன். அது ஒரு தவம் மாதிரி கேட்க ஆரம்பிச்சேன். இப்போ வந்து அதுல இருந்து தான் நானும் சேவிங்ஸ்ன்னு சொல்றாரு அப்படின்ட்டு ஒரு 500 ரூபாய். பசங்க தான் மாச செலவுக்கு காசு கொடுக்குறாங்க, பொண்ணுங்க தான் கொடுக்குறாங்க. அதுல வந்து நான் வந்து ஒரு 500 எடுத்து வச்சுட்டே வந்தேன். இப்போ வந்து சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா என்கிட்ட 2500 ரூபாய் சேவிங்ஸ் இருக்கு. சேவிங்ஸ் மட்டும். ஆனா முதல் மாசம் வந்து அதை எடுத்து செலவு பண்ணிட்டேன். மாச கடைசியில வந்து கஷ்டம் வந்தப்போ செலவு பண்ணிட்டேன். அப்புறமா அறிவழகன் சார் சொன்னாரு, எக்காரணத்தை கொண்டு அதை எடுக்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறத்துல இருந்து நான் எடுக்கவே இல்லை. அந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்து சேர்த்து வச்சது ஒரு 2500 ரூபாய் இருக்கு. அதுதான் வந்து இப்போ ஏதாவது ஒரு இன்கம்குள்ள போகணும். அந்த இன்கம்குள்ள வந்து போய் அந்த இன்கம்ல இருந்து நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணணும். எமர்ஜென்சி செலவு கண்டிப்பா வேணும். அதை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டே ஆகணும். ஆ, ஆ. எடுத்து வச்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் தாட்குள்ள வந்திருக்கு. அந்த ஆடியோல கேட்கறது அத்தனையும் 100% வந்து ஆஹ் என்னோட லைஃப்ல ஃபுல்லா வந்து நான் பார்த்துட்டு வரேன் இப்போ நானு.